நீங்க இங்க உங்களோட வாழ்க்கைய தேடிட்டு இருக்கீங்களா? நம்ம எல்லாரோட வாழ்க்கையும் ஒரு பேட்டர்ன்குள்ள தான் இருக்கு. எல்லாமே நம்ம ஒரு பேட்டர்ன்ல ஸ்டக் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்ற மாதிரி சொன்னா நம்புவீங்களா? ஜஸ்ட் வாட்ச் திஸ். உங்களுக்கு கண்டிப்பா இத பார்க்கும்போது, நம்மளோட வாழ்க்கையில என்ன போயிட்டு இருக்கு? என்ன பேட்டர்ன் இருக்கு? எதனால நம்ம லைஃப் மறுபடியும், மறுபடியும் ஒரே மாதிரியா சுத்திட்டு இருக்குன்றது உங்களுக்கு புரியும். என்னுடைய முன்னாடி இருந்த வீடியோல நான் ஃப்ராக்டல்ஸ் பத்தி பேசியிருந்தேன். ஃப்ராக்டல்ன்றது வந்து ஃப்ராக்ஷன்ஸ் கிடையாது. பின்னம் இல்ல. ஆ இது என்னன்னு சொன்னாக்கா, ஒரே மாதிரியான ஒரு பேட்டர்ன் வந்து திரும்ப திரும்ப ரிப்பீட் ஆகிக்கிட்டே இருக்கிறது தான் ஃப்ராக்டல்ஸ். இந்த ஃப்ராக்டல்ஸ்ன்றது நம்மளோட இயற்கையில, நேச்சர்ல நீங்க எங்க பார்த்தாலும், ஃப்ராக்டல் சம்மந்தமான விஷயங்கள் வந்து சுத்தி சுத்தி இருந்துகிட்டே தான் இருக்கும். நம்ம பார்க்குற ஃபெர்ன் லீஃப் இருக்கு இல்லையா? அந்த ஃபெர்ன் லீஃப் முதற்கொண்டு, மத்தபடியாக அ இலைகள், மரங்கள், பூ, அப்புறம் சவுண்ட் ஃப்ரீக்வென்சிஸ் நெறைய விஷயங்கள். ஈவன் நம்மளுடைய மனித உடல் கூட, நம்ம உடம்புல இருக்கிற ஆர்கன்ஸ் கூட, இது எல்லாமே வந்து பிரெயின் இருக்கு இல்லையா? இது எல்லாமே வந்து நம்ப ஃப்ராக்டல் சம்மந்தப்பட்டதா தான் இருக்கும். அதே போல இந்த என்டயர் யூனிவர்ஸ் இந்த முழுக்க முழுக்க இந்த பிரபஞ்சமே வந்து இந்த ஃப்ராக்டல்ஸ் மூலமான ஒரு சிஸ்டம்ல இயங்கிக்கிட்டு இருக்கும்போது, நம்மளோட வாழ்க்கையும் அதே போல தான் இயங்கிக்கிட்டு இருக்கு. இத நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா, இது நம்மளுக்கு தெரிஞ்ச பிறகு, நம்ம வந்து நம்மளோட வாழ்க்கைய நம்ப கண்ட்ரோல்ல எடுத்துக்கலாம். நம்ம எல்லாருமே நெனைக்கிற மாதிரி விதிப்படி தான் எல்லாமே நடக்குது அப்படின்றது இருந்தாலும், அந்த விதி என்னன்றது தெரிஞ்சுக்கணும்னு நெறைய பேரோட தேடலா இருக்குல்ல. அந்த விதின்றது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அது ஒரு பேட்டர்ன்குள்ளார இருக்கு. நம்பள எல்லாருமே வந்து வாழ்க்கை ஒரு நாடக மேடை, நம்பலாம் நடிச்சுட்டு இருக்கோம். இது ஒரு மாயை அப்படிலாம் சொல்லிட்டு இருக்காங்க இல்லையா? அப்படி வாழ்க்கை ஒரு நாடக மேடையா இருந்ததுன்னு சொன்னாக்கா, அதுக்கு ஒரு ஸ்கிரிப்ட் இருக்கணும்ல. உங்களோட ஸ்கிரிப்ட் என்னன்னு உங்களுக்கு தெரியணும்ல. அப்பதானே நீங்க நல்லபடியா நடிக்க முடியும். அப்படி நீங்க நல்லபடியா நடிக்கணும்னு ஆசைப்படலன்னா கூட, அத தாண்டி உங்க ஸ்கிரிப்ட் என்னன்னு தெரிஞ்சிருச்சுன்னா, ஒரு வேளை உங்களுக்கு அந்த கெப்பாசிட்டி இருந்துச்சுன்னா, ஒரு லீடரோட கெப்பாசிட்டி உங்களுக்கு இருந்ததுன்னா, நீங்களே உங்க ஸ்கிரிப்ட்ட டைரக்ட் பண்ணிக்கலாம். ஏன் ஆக்டரா இருக்க போறீங்க? அதுக்காக தான் நம்ம இந்த பேட்டர்ன்ஸ் பத்தி பார்த்துட்டு இருக்கோம். பேட்டர்ன்ஸ்ன்றது ரொம்ப ப்ரிசைஸான ஒரு விஷயம். இது வந்து நியூமராலஜின்ற ஒரு சிம்பிளான விஷயத்துக்குள்ளார இல்ல. இதுல நம்பர்ஸ் இருந்தாலும், அண்ட் அஸ்ட்ராலஜிக்குள்ளவும் இது வராது. இது வந்து பேட்டர்ன்ஸ், மேத்ஸ், ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அண்ட் இதுக்குண்டான நெறைய ரிசர்ச் எல்லாம் பண்ணி கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு பேட்டர்ன் இது. ஒரு ஒரு விஷயங்கள் நம்ம வாழ்க்கையில நடக்கிறதுக்கு சில பேட்டர்ன்ஸ் வேணும். அந்த பேட்டர்ன் இருந்தா மட்டும் தான் அது நடக்கும். அதாவது ஒரு விண்டோ, நம்மளுக்கு ஒரு கதவு அப்படின்ற மாரி சொல்லுவோமா? அந்த மாரி ஒரு கதவு திறந்தா தான் நம்மளுக்கு வந்து அதுக்குண்டான வாசல் கிடைக்கும். அதே மாதிரி தான் இந்த பேட்டர்ன்ஸும். இதுல முக்கியமான விஷயங்கள் நெறைய விஷயங்கள் இருக்கு. அதுல சில விஷயங்கள் நான் உங்களுக்கு பிறகு காட்டுறேன். அதுல முக்கியமா நம்ம பார்க்க வேண்டியது பிரச்சனைகள்லாம் வருது அப்படின்றத வந்து நம்ம பார்க்கலாம். சில பேட்டர்ன்ஸ் வரும்போது, அது வந்து டிவோர்ஸ்ல போய் முடிஞ்சிடும். ஆனா, நம்மளுக்கு திரும்ப திரும்ப வாழ்க்கையில வந்து ஒரு பேட்டர்ன் சுத்திக்கிட்டே வருதுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த பேட்டர்ன் எல்லாமே வந்து 1 வருஷத்துக்கு ஒரு மாதிரி பேட்டர்னும், 9 மாசத்துக்கு ஒரு மாதிரி பேட்டர்னும், 9 நாட்கு ஒரு மாரி பேட்டர்னும் வந்துட்டுருக்கும். அப்ப வாழ்க்கைன்றது 8க்குள்ளார அடங்கல, 9க்குள்ளார அடங்குதுன்றது வந்து உங்களுக்கு தெரியும். இந்த 9க்குள்ளார அடங்குற விஷயங்களும் சரி, இது முழுமையா ஒரு 9ன்றது ஒரு பெரிய வட்டமா நீங்க பார்க்க முடியாது. 9ன்றது வந்து ஆ இப்டி. இப்டி மட்டும் ஏறி 3, 3 வருஷத்துக்கு ஒரு மாதிரி ஏறி, இறங்கி, ஏறி, இறங்கி இப்டி போயிட்டுருக்கும். அப்படி போய்க்கிட்டு இருக்க இந்த விஷயங்கள் வந்து, இதே மாதிரி ஒரு சமநிலையில ஏறி, இறங்கி நீங்க அப்படியும் போகலாம். அந்த லைஃப் பேட்டர்ன் என்னன்னு நீங்க தெரிஞ்சுக்கிட்ட பிறகு, இதே மாதிரி நீங்க மேல் நோக்கியும் போலாம். இறங்கும். ஆனா, நீங்க ஏறுறது அதிகமாவும், இறங்குறது குறைவாவும் இருந்ததுன்னா, நீங்க மேல் நோக்கி போய்க்கிட்டே இருப்பீங்க. வாழ்க்கை வந்து சுத்திக்கிட்டே இருக்கிற விஷயம் ஒரே மாதிரி 2 டைமென்ஷன்லயும் சுத்தலாம். அதே மாதிரி உங்களுக்கு வந்து நோக்கியும் போகலாம். இதுதான் வந்து நம்ப லைஃப் பேட்டர்ன்ஸ் இதுல வந்து ஸ்டடி பண்ணலாம். ஆ ஸ்பைடர் வெப் பார்த்துருக்கீங்களா நீங்க எல்லாரும்? ஸ்பைடர் வெப் எல்லாரும் பார்த்துருப்பீங்க. சிலந்தி வலை இருக்கு இல்லையா? இந்த சிலந்தி வலை வந்து இயற்கையிலேயே ரொம்ப அழகான விஷயமா மாதிரி இருக்கும். அது பேட்டர்னா இருக்கும். அந்த பேட்டர்ன் வந்து மாறுனதே இல்ல. அதே மாதிரி எங்க இழுத்தாலும், எங்க போட்டாலும் அது ஒரு பேட்டர்ன் அப்படி உருவாக்கிட்டு இருக்கும். ஆனா, உண்மையில இந்த சிலந்தி வலையில மாட்டிட்டு இருக்கிறது அப்படின்னு பார்த்தாக்கா, அந்த சிலந்தி கிடையாது. அந்த சிலந்தி அத பின்னிட்டு இருக்கு. ஆனா, நம்ப எடுத்த முடிவுகளால, நம்ப வாழ்க்கையில நடந்த சில சம்பவங்களால, இந்த மாதிரியான சிலந்தி வலைய நம்மளே உருவாக்கி, நம்மளே அதுக்குள்ளார மாட்டிட்டு இருக்கோம்.
அதுலேருந்து வெளிய வர முடியாம. எப்படி நீங்க பார்த்தீங்கன்னா, அந்த சிலந்தி தானுக்கு தானே வந்து ஒரு வலைய பின்னி, பின்னி, பின்னி அதுக்குள்ளாரயே வேலைய செய்துட்டு, அதுக்குள்ளாரயே வாழ்ந்துட்டு இருக்கோ, அதே மாதிரி தான் நம்பளும் சிலந்தி மாதிரி ஒரு வலைய நம்மளுக்கு சுத்தி நம்பளே பின்னிட்டு, நம்பளே அதுல கட்டுண்டு, நம்பளே அது உள்ளாக்க வாழ்ந்துட்டு இருக்கோம். இதுலேருந்து நம்ம வெளிப்பட்டு வெளிய வரணும் அப்டின்னா, நம்ம என்ன செய்யணும்னா, நம்மளுக்கு வந்து நம்மளோட பேட்டர்ன் என்னன்னு தெரியணும். நம்ம பேட்டர்ன ரிவர்ஸ் பண்றதுக்கு ஒரு லைஃப் கோட் தெரியணும். ஒவ்வொருத்தருக்கும் வந்து மொத்தமா 729 பேட்டர்ன் தான் இருக்கும். ஒரு செஞ்சுரிக்கு இண்டிவிடுவலா. அதே மாதிரி நீங்க வந்து ஒரு பார்ட்னர்ஷிப் சைன் பண்ணும்போதோ, இல்ல நீங்க கல்யாணம் பண்ணும்போதோ, ஒரு காம்பேட்டிபிலிட்டியான பேட்டர்ன் உருவாகும். அந்த காம்பேட்டிபிலிட்டி பேட்டர்ன் தான் உங்களோட வாழ்க்கைய நிறைய மாறுதலுக்கு உண்டாக்கும். ஆ குறிப்பா கல்யாணம். உங்களோட கல்யாணம் வந்து உங்களோட வாழ்க்கையில பெரிய மாறுதல்கள் உண்டாக்க முடியும். எங்கெல்லாம் நீங்க வந்து ஒரு தேதி எழுதி சைன் வைக்கிறீங்களோ, அங்க எல்லாமே வந்து உங்களுக்கு ஒரு புது பேட்டர்ன் உருவாயிடும். இத நீங்களா கண்ட்ரோல் எடுத்துட்டு மாத்துனாலே தவிர, வேறு வகையில மாத்த முடியாது. இந்த பேட்டர்ன் வந்து ஒரு முறை உருவாகிடுச்சுன்னா, எப்படி கேன்சர் செல்ஸ் வந்து உடனுக்குடனே ரொம்ப வேகமா டபுள், டபுள், டபுள் ஆகி அப்படியே போயிட்டே ரொம்ப ஃபாஸ்ட்டா குரோ பண்ணுமோ, அதே மாதிரி ஒரு பேட்டர்னும் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டா குரோ பண்ணும். அந்த பேட்டர்ன் வந்து நம்மளுக்கு தவறான பேட்டர்னா இருந்ததுன்னா, ரொம்ப ஃபாஸ்ட்டா குரோ பண்ணும். கேன்சர் செல்ஸ் மாதிரி. நம்மளுக்கு நல்ல விஷயங்கள் நடக்கிறதுன்றது வந்து எல்லாமே நல்லா இருந்தா நடக்கும். கெட்ட விஷயங்கள் நடக்கிறதுக்கு வந்து ஏதாவது ஒரு விஷயம் கெட்டதா இருந்தா போதும். அதனால அது நடந்துரும். கெட்ட விஷயங்கள் எல்லாமே ஒரு பேட்டர்னுக்கு வந்து சிமிலரா தான் நடக்கும். சேமா நடக்காது. அதே மாதிரி நல்ல விஷயங்களும் ஒரு பேட்டர்னுக்கு வந்து சிமிலரா தான் நடக்கும். சேமா நடக்காது. இப்ப அவருக்கும் எனக்கும் ஒரே பொறந்த தேதி இருக்கு. எங்க 2 பேரோட டிசைன் ஒரே மாதிரி இருக்கு. எங்க 2 பேருக்கும் ஒரே மாரி நல்லது நடக்குமானா, நல்லது ஒரே மாரி நடக்காது. ஏன்னா நல்லது நடக்கிறதுக்கு வந்து உங்களுக்கு எல்லாமே சரியா இருக்கணும். அதாவது நீங்க கிரியேட் பண்ண எல்லா கம்பேட்டிபிள் பேட்டர்னும் வந்து சரியா இருக்கணும். உங்களுக்கு உங்க பேரன்ட்ஸ் கூட ஒரு அப்பா, அம்மா கூட ஒரு கம்பேட்டிபிள் பேட்டர்ன்ஸ் இருந்திருக்கும். அதுக்கப்புறம் நீங்க கல்யாணம் பண்ணும்போது ஒரு பேட்டர்ன் உருவாயிருக்கும். குழந்தை பிறக்கும்போது ஒரு பேட்டர்ன் உருவாயிருக்கும். இந்த மாதிரியான ஒரு ஒரு பேட்டர்னா மாறி, மாறி, மாறி நீங்க வேற ஒரு பேட்டர்ன்குள்ள போயிருவீங்க. இப்ப இந்த எல்லா பேட்டர்னும் சேர்ந்து தான் உங்க வாழ்க்கைய வந்து நகர்த்திட்டு இருக்கும். அத வச்சு தான் உங்க வாழ்க்கையோட நல்ல நல்ல விஷயங்கள் வந்து முடிவாகுது. ஆனா கெட்ட விஷயங்கள் பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி சுத்தி இருக்கிற விஷயங்களும் சார்ந்து, இது இல்லாமலும் வந்து அந்த பேட்டர்ன் அப்படிதான் போயிட்டுருக்கும். ஆனா, சில வருடங்கள்ல பிறந்தவங்களுக்கு வந்து ஒரே மாதிரியான கெட்ட விஷயங்கள் வந்து சேர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம். குறிப்பா இந்த வருடம். யாரெல்லாம் வந்து அந்த பிரச்சனைக்குள்ள வட்டத்துக்குள்ள போறாங்க அப்படின்னா, 18 அப்படின்னு முடியக்கூட ஒரு வருடங்கள்ல வரக்கூடியவங்க. அதாவது 1980ல பிறந்தவங்களோ, 1962, 1953, 1998 இந்த மாதிரியான வருடங்கள்ல பிறந்தவங்களும், ஆ அத விட இன்னும் 3 எண்கள் தாண்டின நம்பர். ஏன்னா இது வந்து 3, 3ஆ வரும் இல்லையா? இந்த மாதிரியான சில வருடங்கள்ல பிறந்தவங்களுக்கு வந்து இந்த வருடம் உயிருக்கு ஆபத்தான சில விஷயங்கள், அவங்களுடைய உடல் பிரச்சனைகள் இது எல்லாமே வந்து கொண்டு போய் அங்க சேர்க்கக்கூடிய வாய்ப்பு அதிகமா இருக்கு. அதனால நீங்க எல்லாம் முடிஞ்ச வரைக்கும் உங்களோட லைஃப் கோட் எடுத்துட்டு, அந்த லைஃப் கோட்ல கொஞ்சம் கன்சிஸ்டன்ட்டா தினமும் அத எழுத ஆரம்பிச்சீங்கன்னா, உங்களுடைய இந்த மாதிரியான பிரச்சனைகள்லேருந்து நீங்க சீக்கிரமா வெளிய வந்துரலாம். அதோட நீங்க மாட்டி இருக்கக்கூடிய நீங்களே உங்களுக்காக பின்னி வச்சிருக்கீங்களே ஒரு வலை, சிலந்தி வலை, அதிலிருந்தும் நீங்க வெளிய வந்துரலாம். இதெல்லாம் நாளைக்கே உடனடியா மாறிரும் அப்படின்னு நம்மளால சொல்ல முடியாது. ஆனா இதுக்கு ஒரு காலகட்டம் இருக்கு. அந்த காலகட்டத்தின் மூலமா நம்ம வந்து இத மாத்தலாம். ஏன்னா ஒரு விஷயம் மாறுறதுக்கு குறைஞ்சது நம்மளுக்கு ஒரு 51 நாள், 54 நாள் தேவைப்படுது. நீங்க வாழ்ந்து பல வருடமா உருவாக்குன ஒரு பேட்டர்ன் வந்து ஒரு நாள்ல முறியடிச்சு மாத்திர முடியாது. அது வந்து ஒரு பேட்டர்ன். அது நம்ப முறியடிக்கணும்னா, நம்மளுக்கு அதுக்குண்டான கால அவகாசம் வேணும். என்ன நீங்க தொடர்பு கொண்டீங்கன்னா, எனக்கு குறிப்பிட்ட மெசேஜ் பண்ணுங்க. நான் இதுக்காக உங்களுக்கு வந்து கைட் பண்ண முடியும்.